இந்த ரூட்ல கார் ஓட்டணும் அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருக்கணும் போல. வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்ப முருதீஸ்வரர் டெம்பிள் தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படி நேரா யானாகோவு கிளம்பிட்டோம். இங்க ஒரு ஆளுக்கு 10 ரூபாயும் பார்க்கிங்க்கு 40 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க டவர் சுத்தமா எடுக்காது. அதுக்கு நம்ம பே பண்ணி ஒய்ஃபையும் வாங்கிக்கலாம். நம்ம டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம போற வழி எல்லாமே நமக்கு சைட்ல ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு நண்பர்களே. கேட்கறதுக்கு சவுண்ட் அவ்வளவு அருமையா இருக்கும். பார்க்கிங்ல இருந்து யானாகேவுக்கு மொத்தமே 2 கிலோமீட்டர் தான். ஆனா அதுவே ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்கும். இங்க வர்றவங்க ஒயிட் ஃபேண்டோ அப்படி இல்லைன்னா பேக்கி ஃபேண்டோ போட்டு வந்துடாதீங்க. அப்புறம் இப்படிதான் சுத்தணும். நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா படிக்கிட்டு வந்துடும். அதனால ஈஸியா நடந்து போயிடலாம். மேல வந்து பார்த்தது மேல ஒரு சிவன் கோவில் இருந்துச்சு நண்பர்களே. நம்ம நேரமா என்னன்னு தெரியல, நம்மளால மேல கேவுக்கு போக முடியல. எதுனால நம்ம கையில 10 ரூபா இல்ல, நம்ம ஜிபே நம்பி வந்தனால தப்பா போச்சு நண்பர்களே. அதனால கையில வரும்போது காசோட வந்ததுக்கு ஃப்ரீயா ஜூஸ் கொடுத்தாங்க. அதை அப்படியே குடிச்சு சோகத்தோட கீழே இறங்கிட்டோம். கீழே வந்ததும் ஒரு டீயை குடிச்சு முடிச்சுட்டு கோகர்ணாவோட கோட்டையை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். இந்த பிளேஸ்ல நம்ம இன்னும் நிறைய பக்கம் இருக்கு நண்பர்களே. அதனால நம்ம சேனல்ல ஃபுல் வீடியோ வரப்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு லைக் போட்டு விட்டு போயிருங்க. அப்புறம் இந்த கேவுக்கு வரவங்க கொஞ்சம் சேஃபா கார் ஓட்டிட்டு வாங்க. ஆனா ஏகப்பட்ட கார் சைட்ல மாட்டிக்கிட்டு நின்னுகிட்டு இருந்துச்சு. அடுத்து நம்ம மெர்ஜான் கோட்டையில சந்திப்போம் நண்பர்களே.